குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண சொல்லித்தரேன். நீங்கள்லாம் வந்து எப்போவுமே ஃப்ரை, காரக்குழம்பு அந்த மாதிரி பண்ணுவீங்க. மற்றபடி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சமைச்சு பாருங்கள். எல்லாருக்குமே சமையல் தெரியுன்றதுனால நான் குக் பண்ணும்போது காட்டணுன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால இதை பாருங்கள், நான் இதை வச்சு சொல்லித்தரேன், நீங்கள் பண்ணுங்கள். அதை பாருங்கள், வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்களா, கடலை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல மிக்சியில் ஈரம் ஆகாத முன்னாடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக. அதே மாதிரி தேங்காய் பத்தை, அதுக்கப்புறமா தனியா, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா புளி கொஞ்சமாக எல்லாம் திட்டமாக வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கடாயில் எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு அந்த வெண்டைக்காவை போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது வந்து நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிடணும், நல்லா மெத்துன்னு ஆகிடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும். கடலை தூள் மட்டும் போடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். தேங்காய் பத்தை, காஞ்ச மிளகா, தனியா, புளி வச்சு அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு அதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ஆன உடனே நல்லா அதை எடுத்து அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்சியை கழுவி ஊற்றிட்டு அப்படியே அதை வந்து அதிலேயே சுருளை வதக்கணும். வதக்கிட்டு நல்லா சுருளை வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும், தனியாக ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா இறக்கும் போது அந்த வடிச்சுக்கல்ல தூள் தூவிட்டு 2 பெரட்டிட்டு இறக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ண வீடியோவை நான் அப்புறமா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.